ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெட்ரோ அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ரெட்ரோ நம்ம சூர்யா சாரோட படம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோட்டில மாடே ஓட்டா ஓட்டா நல்லா இருக்கு. அந்த ஹேர் நல்லா இருக்கு. ஹேர் வந்து கீழே அப்படி ஃப்ளிப்பாக போர் கொடுக்கிற போதை செமையா இருக்குங்க கட்டு. போய் இந்த ரத்தம் சண்டை போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. ஜெயராம் சிரிச்சிட்ட நல்லா இருக்கு. அது சரியா விளையாடு. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. நல்லா ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருந்தாலும் நல்லா இருக்கு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போவாது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான் இதுதான். முன்னாடியா பின்னாடியா? எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி ஆரம்பிக்குது பிஜேபி. தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு, தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு. ஒரே டைலாக் மாற்றி மாற்றி. Can't a old man sleep peacefully? உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். செம்மையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வேற லெவலுங்க. அந்த கடைசியில ஒரு பாட்டு மாதிரி ஒன்று பிஜிஎம் மாதிரி ஒன்று போட்டாங்கல்ல, அது செம்மையா இருக்கு. அது பயங்கரமா அந்த சீனை எலிவேட் பண்ணி பயங்கரமா காட்டுச்சு. சூப்பரா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படம், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல். ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் ஸ்ரேயா வராங்க அப்படின்ற மாதிரி இதுல ஒரு ஷாட் காட்டுறாங்க. ஸோ இவங்களோட மொத்த உழைப்பும் இந்த படத்துல இந்த ட்ரெய்லர் தெரியுது. படமா அவுட்புட்டா எப்படி வரப்போகுதுங்கிறது வந்து அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ட்ரெய்லரா பார்க்க இது வந்து அற்புதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து சூர்யா சாரோட நிறைய பல கெட்டப்பு, அந்த மீசை சிங்கம்ல மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல கெட்டப்ல பார்த்தாலே இந்த கெட்டப் பார்க்கும்போது வந்து எனக்கு என்னடா கெட்டப்பு ஓகேவா இல்லையா அப்படிங்கிற டோன்ல தான் இருந்தது. ஆனா அது பார்த்து பார்த்து பழகினதுக்கு அப்புறம் ஓகே செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லுக் வைஸ் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஒரு 3 வெரைட்டி ஆஃப் லுக்ல வராரு. ஸோ 3மே ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன். ரெட்ரோ டைட்டில் ரெட்ரோ. நம்ம வந்து ரெட்ரோ சாங் வந்து இப்போ படங்கள்ல நிறைய போட்டு வைப் பண்ணி அந்த மாதிரி இருக்கு. இது டைட்டிலே ரெட்ரோ. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜோட ஃப்ளேவர் நல்லா தெரியுதுங்க ட்ரெய்லர்ல. நல்லா அடிக்குது அந்த ஃப்ளேவரு. சூர்யா சாருக்கு ஒரு தமிழ் சினிமாவில் தான் யார் அப்படிங்கிறது காட்டக்கூடிய ஒரு படமா இருக்கணும் இது. அதான் என்னோட ஆசை. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ ஹேட் வந்து அந்த மனுஷன் மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு
ஹீரோவா ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ நம்ம ஹேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காண்டியே இந்த படம் வந்து ஜெயிக்கணும். கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து ஒரு வெற்றி படத்தோட வராரு. சூர்யா சார் ஒரு தோல்வி படத்தோட வராரு. ஸோ எந்த ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி தான். இவரோட ஃபார்முலாவா இவரோட ஃபார்முலாவா அப்படிங்கிறது. ஃப்ரேம்ஸாக நல்லா கலர்ஃபுல்லாக சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கு. ஏன்னா அந்த ரெட்ரோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த ஃபீல் வந்து நல்லா கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள் மாதிரி வந்து ஒரு மாதிரி ஃபுல் பயங்கர கிளாரிட்டியாக அப்படியெல்லாம் இல்லை. ஒரு மாதிரி ஸ்மோக் எஃபெக்டா ஒரு மாதிரி ஃபாக் இருக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி மொபுலா இருக்கிற மாதிரி தான் எல்லா ஃப்ரேம்ஸுமே அப்படிதான் அமைச்சிருக்காங்க. எல்லா ஃப்ரேம்ஸுமே அப்படிதான் இருக்கும். ஸோ எங்க அந்த கதை களத்துக்கு ஏற்ற மாதிரியான பிளேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது பயங்கரமா இருக்கு. நல்லா பளிச்சுன்னு நல்லா கண்ணுக்கு தெரியுற மாதிரியான கலர்ஸ் தான் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட் வந்து சினிமோட்டோகிராஃபி தான் கொடுக்கணும். அடுத்து ஃபைனலி நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக். அவர் வந்து மனுஷன் பயங்கர வைபா இருக்காரு. இந்த படத்தை குறிப்பிட்டு சொன்னா இந்த படத்துக்கு பயங்கர வைபிள் இருக்காரு. அவரே வந்து கனிமா சாங்கில் செமையா ஒரு குத்தாட்டம் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ மியூசிக்கும் அப்படிதான் இருக்கு. வேற லெவல் பங்கமா பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம கேட்டிருக்கோம், நல்லா இருக்கு. ஆனால் என்னோட ஃபேவரட் வந்து கனிமா தாங்க. கனிமாவுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். செம்மையான பீட்டு, செம்மையான மியூசிக்கு. அதில் வந்து சூர்யா சாரோட டான்ஸ் பார்க்கணும். வேற லெவல் வெறித்தனம். அவ்வளோ ஒரே வார்த்தையில் சொன்னால் வெறித்தனம். ஸ்டோரியாக வந்து ஒரு மாதிரி கொஷின் மார்க்காக தான் இருக்கு. ஏன்னா டைலாக்லேயுமே வந்து இது வந்து முன்னாடி நடக்குதா பின்னாடி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது போக அவர் வந்து ஒரு கராத்தே கிளாஸ்ல உள்ள நுழையிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு, அந்த ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இவர் முன்னாடி ரவுடியா இருக்காரா, இல்லை பூஜா கிட்ட அவங்கள லவ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி தான் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்னால இவர் வந்து ரவுடி ஆகுறாரா, ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் சரி பிளாஸ்ட் தான் படம். கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகணும். சூர்யா சாருக்கு ஒரு பெஸ்ட் படமாக அமையணும். அவர் சினிமாவில் மறுபடியும் இன்னொரு முறை ப்ரூஃப் பண்ணணும், அதான் வேண்டிக்கிறேன். ஓகே, மே 1 எல்லாரும் போய் தேட்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, படம் அப்படியே மேபி அப்படி ஆகக்கூடாது. படம் சொதப்பினாலும் அதிகமாக அவரை போட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாமே. ஓகே, படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோ அது வாண்டடாக என்னமோ சூர்யா சாருக்கு மட்டுமே அந்த மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி படம் நல்லா வரணும். ஒரு ஜிகர்தண்டா XX மாதிரி அதே எஃபெக்ட் கொடுக்கணும் படம். ஓகே கைஸ், ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.